அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்கணும் அப்படின்னாக்கா, அந்த யூஜிடிஆர்பி பிடி பிஆர்டிக்கான அந்த ப்ரொஃபஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் விட்டுருக்காங்க. அதில் ஜாகிரபி டிபார்ட்மெண்ட்டுக்கான செலெக்ஷன் லிஸ்ட் அன்றைக்கி வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் அந்த டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஜாகிரியில் பார்த்தீங்கன்னாக்கா மொத்தம் எவ்வளோ போஸ்டிங்கு, அதுக்கப்புறம் அதில் எத்தனை பேர் வந்து ப்ரொஃபஷனல் செலெக்ஷன்ஸில் வந்திருக்கு, எத்தனை கேண்டிடேட் அவைலபிளாக இல்லை, இன்எலிஜிபிள் கேண்டிடேட் எவ்வளோ, வித்துகல்டு கேண்டிடேட் எவ்வளோ, அதுக்கப்புறமா கம்யூனிட்டி வைஸாக கட் ஆஃப் மார்க் எவ்வளோ, அதை வச்சு பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சரி, வாங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஜாகிரபியில் இப்போ நம்ம நார்மலாக அந்த டிஆர்பி வெப்சைட்டில் பார்க்கக்கூடிய அதே இதுதான். ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3, ஃபேஸ் 4, ஃபேஸ் 5 அப்படின்ட்டு இங்கே ரிசல்ட் நிறையா விட்டுருக்குறாங்க. அதில் இன்றைக்கி டேட்டில் 23/7/2025 டேட்டில் ஃபேஸ் ஃபிஃப்த்து ஃபேஸில் ஜாகிரபிக்கான அந்த ப்ரொவிஷன் செலக்ட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இதிலே இன்எலிஜிபிள் கேண்டிடேட் லிஸ்ட்டு வந்திருக்கு. இங்கிலீஷும் இன்றைக்கி வந்திருக்கு, அதுவும் தனியாக வீடியோ போட்டிருக்கேன். டவுட் இருந்தால் அதில் பார்த்துங்க. சரி, இப்போ இந்த ஜாகிரபியில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக எவ்வளோ போஸ்டிங் அப்படின்னாக்கா, ப்ரொவிஷனல் செலெக்ஷன்ஸில் 191 போஸ்டிங்கு. அதில் பார்த்தீங்கன்னா 112 கேண்டிடேட் மட்டும் தான் அவைலபிளாக இருக்கிறாங்க. 59க்கு நாட் அவைலபிள் அப்படின்றது, கேண்டிடேட் அவைலபிளாக இல்லை. இந்த 112 பார்த்தீங்கன்னா ஒரு 8 கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா வித்துகல்டு கேண்டிடேட்டாக இருக்கிறாங்க, நிறுத்தி வச்சுருக்காங்க. அது இல்லாமல் நாட் எலிஜிபிள் கேண்டிடேட் எத்தனை பேர் அப்படின்னாக்கா, அது எலிஜிபிள் இல்லாத கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கேண்டிடேட். இதில் மட்டும் தான் கம்மியாக இருக்குது. நான் போஸ்டிங்கும் இல்லை கம்மி, 171 தான். ஸோ அதில் பார்த்துடலாம். இதுதான் அந்த செலெக்ஷன் லிஸ்ட்டு டிஆர்பி வெப்சைட்டில் வெளியிட்டிருக்கிறாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 171 டோட்டலாக இருக்கக்கூடிய போஸ்டிங் பார்த்தீங்கன்னாக்கா 171. அந்த 171ல் அவைலபிளாக இருக்கக்கூடிய கேண்டிடேட் பார்த்தீங்கன்னாக்கா 1112. நாட் அவைலபிள் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னாக்கா டோட்டலாக வந்து ஒரு 59 கேண்டிடேட் பார்த்தீங்கன்னாக்கா நாட் அவைலபிளாக இருக்கிறாங்க. ஸோ இந்த 1112ல் கம்யூனிட்டி வைஸாக நம்ம கட் ஆஃப் மார்க் பார்க்கும்போது ஜென்ரல் டர்ன் அதில் வந்து 88 மார்க் கட் ஆஃப் மார்க், சரிங்களா. ஜிஆர்பியில் பார்த்தீங்கன்னாக்கா 112 பேர். அதாவது இங்கே எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னாக்கா, டிபார்ட்மெண்ட் வைஸாக கட் ஆஃப் மார்க் பிரித்து போட்டிருக்காங்க. டிபார்ட்மெண்ட் ஸ்கூல் எஜுகேஷனில் பார்த்தீங்கன்னாக்கா அதில் டிஸ்ட்ரிக்ட் மாடல் ஸ்கூல் உட்பட அதுக்கு தனியாக கட் ஆஃப் மார்க் போட்டிருக்காங்க. அப்புறம் சென்னை கார்பரேஷன் ஸ்கூலுக்கு அதுக்கு தனியாக போட்டிருக்காங்க. ஆதி திராவிட வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் அதுக்கு தனியாக போட்டிருக்காங்க, சரிங்களா. ஸோ இது மூணுக்குமே தனித்தனியாக ஜென்ரல் டர்னு, பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இந்த மாதிரி பிரித்து தனித்தனியாக போட்டிருக்காங்க. ஸோ இப்போ நார்மலாக டிபார்ட்மெண்ட் ஸ்கூல் எஜுகேஷனில் ஜென்ரல் டர்ன் பார்த்தீங்கன்னாக்கா 88, ஜென்ரல் டர்ன் உமனில் 90 கட் ஆஃப் மார்க்கு, ஜென்ரல் டர்ன் உமன் தமிழ் மீடியம் பார்த்தீங்கன்னா 88.5, பிசியில் கட் ஆஃப் மார்க் பார்த்தீங்கன்னாக்கா 75, பிசி உமனுக்கும் அதே 75 தான். எம்பிசி ஜென்ரல் கட் ஆஃப் மார்க் பார்த்தீங்கன்னாக்கா 78, எஸ்சி கட் ஆஃப் மார்க் பார்த்தீங்கன்னா 56, எஸ்டிக்கு பார்த்தீங்கன்னா கடைசி மார்க் வரைக்குமே எடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ்டியில் கேண்டிடேட்டு அவைலபிளாக இல்லை. நீங்கள் இந்த லிஸ்ட்டை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இங்கே நாட் அவைலபிள் தான் நிறைய இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னாக்கா இது கேட்டகரி வைஸ், அந்த ஜென்ரல் டர்ன் கேட்டகரி 1, கேட்டகரி 2 அதுலேயே நிறைய பேர் அவைலபிளாக இல்லை. அதுக்கப்புறம் ஸ்கூல் எஜுகேஷனில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டர்னில் எஸ்சியில் செகண்ட் கிரேட் டீச்சர், எஸ்சி உமன் அதே அவைலபிளாக இல்லை. அதுக்கப்புறம் எஸ்டியில் பார்த்தீங்கன்னா நிறைய வேக்கன்சி இருக்குது. எஸ்டியில் கிட்டத்தட்ட ஒரு 18 வேக்கன்சி இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 18 பேர் இங்கே வந்து அவைலபிளாக இல்லை. அதுக்கப்புறம் எஸ்சி உமன்லேயும் கிடையாது, எஸ்டியில் 18 இல்லை. அப்புறம் ஜென்ரல் டர்னில் உருது கன்னடா அது படித்தவங்களும் பார்த்தீங்கன்னாக்கா அவைலபிளாக இல்லை. அப்புறம் நெக்ஸ்ட்டாக பார்த்திங்கன்னா சென்னை கார்பரேஷன் ஸ்கூல். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா டிபார்ட்மெண்ட் ஸ்கூல் எஜுகேஷனில் சென்னை கார்பரேஷன் ஸ்கூலிங் பார்த்தீங்கன்னாக்கா அதில் எஸ்சி இல்லை, எஸ்சிஏ உமன் தமிழ் மீடியம், அப்புறம் எஸ் உமன் தமிழ் சார். அதுக்கப்புறம் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஐஇடிஎஸ் அந்த கேட்டகரிலையும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கம்யூனிட்டி வைஸில் கேண்டிடேட் அவைலபிளாக இல்லை. ஸோ இந்த 112 கேண்டிடேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 8 கேண்டிடேட் வந்து வித்துகள்டாக நிறுத்தி வச்சுருக்காங்க. இங்கிலீஷில் பார்த்த மாதிரி தான் ஒரு 5 கேண்டிடேட், அதாவது இந்த சீரியல் நம்பர் 5, 6, 7, 8, அதுக்கப்புறம் 3rd இந்த 5 கேண்டிடேட் அந்த கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணிக்கிறதால அந்த கோர்ட்டு கேஸ்னால நீங்கள் நிறுத்தி வச்சுருக்காங்க. ஏன்னா கோர்ட்டு கேஸில் என்ன தீர்ப்பு சொல்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து போஸ்டிங் அலாட் பண்ணுவாங்க. அதனால் அந்த ரீசனுக்காக இங்கே நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட்டு, செகண்டு, 4th அந்த கேண்டிடேட் பார்த்தீங்கன்னாக்கா ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட், யூஜிக்கான ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட்டும் அதுக்கப்புறம் பிஎட்டுக்கான ஈக்குவலன்ட் சர்டிஃபிகேட்டும் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணலை. அதை ப்ரொடியூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க இங்கே வித்துகள்டுக்காக நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. ஸோ ஒரு 8 கேண்டிடேட் மட்டும் தான் அங்கே வந்து வித்துகள்டு ஜாகிரபியில். சரி, இன்எலிஜிபிள் கேண்டிடேட் எத்தனை ஜாகிரபியில் பார்த்திங்க அப்படின்னாக்கா டோட்டலாக ஒரு 3 கேண்டிடேட் தான் இன்எலிஜிபிள் கேண்டிடேட்டு. இது வரைக்கும் மற்ற டிபார்ட்மெண்ட்டில் ரொம்ப அதிகமாக இருந்தது. இங்கிலீஷில் பார்த்தா ஒரு 14 கேண்டிடேட் இருந்துச்சு. இந்த ஜாகிரபியில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 3 கேண்டிடேட் மட்டும் தான். ஃபஸ்ட்டு கேண்டிடேட் பார்த்தீங்கன்னாக்கா அந்த மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து அட்டைன் பண்ணல அப்படின்றதால
அவங்க வந்து இன்எலிஜிபிள் கேண்டிடேட் ஃபஸ்ட்டு கேண்டிடேட். அதுக்கடுத்து செகண்ட் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னாக்கா இர்ரெலவென்ட் சப்ஜெக்ட், அவங்க சப்ஜெக்ட்டே வேறு, இங்கே படிச்சிருக்கிறது வேறு, இங்கே வந்து ஜியாகிரபின்னு போட்டு அட்டன் பண்ணியிருக்காங்க, அதனால் அவங்க வந்து இன்எலிஜிபிள் கேண்டிடேட். தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னாக்கா நாட் ஏ ஸ்பெஷல் பிஎட் கேண்டிடேட், அதாவது நார்மலாகவே எல்லாத்துலேயுமே ஒரு 4-5 பேர் ஸ்பெஷல் பிஎட்னு வராங்க. அப்போ இவங்க ஸ்பெஷல் பிஎட் அப்படின்னு அப்ளை பண்ணிட்டாங்க. பட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் அவங்க ஸ்பெஷல் பிஎட் இல்லைன்னு அப்படின்னு தெரிஞ்சிருது. அந்த காரணத்துக்காக அவங்க வந்து என்ன பார்த்தீங்கன்னா இன்எலிஜிபிள் கேண்டிடேட். ஸோ இதுதான் வந்து இன்றைக்கி வெளியே வந்த அந்த ஜியாகிரபி சப்ஜெக்டோட ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்டோட நிலவரம். ஸோ இப்போ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நாளைக்கு தமிழ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி தமிழ் அல்லது இங்கிலீஷ் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். இங்கிலீஷ் வெளியே வந்துருச்சு. நாளைக்கு பார்த்தீங்கன்னாக்கா மேக்ஸிமம் தமிழுக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டு வெளியே வரதுக்கு கண்டிப்பாக 100% சான்சஸ் இருக்குது. தமிழ் கூட ஹிஸ்ட்ரி வரதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஏன்னா இன்றைக்கி 2 சப்ஜெக்ட் விட்டாங்க. ஸோ நாளைக்கு தமிழ் அண்ட் ஹிஸ்ட்ரியோ அல்லது வேறு எப்படி எக்கனாமிக்ஸோ அல்லது காமர்ஸோ வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி அப்படின்னாக்கா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.